ஏடிஎம் பின் என்ட்ரு பண்ணும்போது யூசர் கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ட்ரிபிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்துடலாம். ஏல வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கான அவுட்புட் வந்து 10ன்னு தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த 10ஓட டைப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து டைப் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்பில் ஃபங்க்ஷன். அதை நான் அலர்ட்டில் தான் கொடுக்க போகிறேன். அலர்ட் டைப் ஆஃப் ஏ சர்க்கிள் ப்ராக்கெட் கோட் போட்டு கொடுக்கணும். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஏ பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதனுடைய டைப் நம்பர் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேரிசன்லேயே நமக்கு 2 ஆப்ரேட்டர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் ஈக்குவல் அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல். ஏ ஈக்குவல் 10, அதாவது டபுள் ஈக்குவல் கொடுக்கும்போது வேல்யூ மட்டும் தான் செக் ஆகும். ஏல 10 இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் ஈக்குவல் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூவை நான் ஸ்ட்ரிங்கில் மாற்றிடுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது ஏவோட 10 பிரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட டைப் ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு பாருங்கள். அடுத்து ட்ரூ. ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகலைன்னா, எனக்கு டைப்பை செக் பண்ணலை, நான் கொடுத்துருக்க வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணேன். நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஈக்குவல் செக் பண்ணிடலாம். லெஃப்டில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரிங்கு, ரைட்டில் இருக்கக்கூடியது நம்பர். அவுட்புட் பாருங்கள், 10 ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட் ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரிபிள் ஈக்குவல் கொடுக்கும்போது வேல்யூ சேம், பட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச்டு. ஒன்று நம்பராகவும் ஒன்று ஸ்ட்ரிங்காகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்மளே கொட்டேஷனில் வந்து கொடுத்துருக்கோம் கோடு எழுதும் போது டெவலப்பர்ஸ் சைடு. இப்போ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணுறதுக்காக சில இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ப்ராம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ப்ராம்ப்டில் நான் கொட்டேஷன் கொடுத்து என்டர் எனி நம்பர் ஆர் நம்பர். இப்போது நீங்கள் இந்த டைப் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும் பாருங்கள். நான் 100ன்னு கொடுக்குறேன், 100 பிரிண்ட் ஆகுது. 100 டைப் ஸ்ட்ரிங், நம்பர் கிடையாது. ஓகே, அடுத்தது டபுள் ஈக்குவல். வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணுறாங்க, ரெண்டுமே சேமாக இருக்கான்னு ஃபால்ஸு. அடுத்து வந்து டைப்பையும் செக் பண்ணும்போது டைப்பும் ஃபால்ஸு, அடுத்து வேல்யூவும் ஃபால்ஸ். சரி, அப்போ இந்த யூசர் இன்புட்டை நம்பரை கன்வெர்ட் பண்ணிடலாமா? நம்பரில் நீங்கள் இண்டிஜராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் பாஸ் இன்ட்டு கொடுக்குறேன், இன்டெக்ரல் வேல்யூவாக வேணும் அப்படிங்கிறதுனால. பாயிண்ட் வேல்யூ வேணும்னா நீங்கள் பாஸ் ஃப்ளோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து செக் பண்ணுறேன், 10 கொடுக்குறேன். ஏல ஸ்டோர் பண்ணோம், ஏவை பிரிண்ட் பண்ணோம், ஏவோட டைப் நம்பர். இப்போது 2 வேல்யூவும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, அதோட டைப்பும் சேமாக இருக்கான்னு பார்த்தா எல்லாமே ட்ரூ தான். ஓகே, இதை எப்படி நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நம்ம அப்ளை பண்ண அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ஒரு ஏடிஎம் பின்னை யூசர்கிட்டேருந்து வாங்கி செக் பண்ண போகிறோம், அந்த வேல்யூவும் சேமாக இருக்கா அண்ட் டைப்பும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏடிஎம் பின் ஈக்குவல் ப்ராம்ப்ட் எண்ட் அப் பின். இது நம்பராக இருக்கிறதுனால நம்ம பார்சென்ட் போட்டு வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்க கண்டிஷனில். இப்போ இதை செக் பண்ண போகிறோம். ஏடிஎம் பின்னுக்கு ஒரு டம்மி டேட்டா கொடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். எனக்கு டேட்டாவும் சேமாக இருக்கணும், அந்த டேட்டாவோட டைப்பும் நம்பராக இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏடிஎம் பின் ட்ரிபிள் ஈக்குவல் 1 2 3. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நமக்கு அலர்ட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும், வேலிட் லாகின் அப்படின்னு. இல்லை கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா, எப்போ கண்டிஷன் மேட்ச் ஆகாது? நான் தப்பான ஒரு இன்புட் கொடுக்கும்போதோ, இல்லை கொடுத்த ஒரு இன்புட்டை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தாவோ நமக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்ஸ் பிளாக்கு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வேலிட் லாகின் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.